ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மண்டே இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி காலையில் ஒரு 8 மணிக்கு மேலேருந்து பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு மேலே என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்ததுங்கிறத இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் பசங்களை ஸ்கூலில் விட போகும்போது தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் செம்பருத்தி செடியில் நிறைய செம்பருத்தி பூ பூத்துருந்ததுங்க. நான் அதை அன்றைக்கி ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பூ பூக்கிற அன்றைக்கெலாம் பூ பறிச்சுட்டு போய் கோயிலில் கொண்டு போய் வைப்பேன். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு தான் எப்போதுமே கோயிலுக்கு வருவேன். இன்றைக்கி கிளம்புற அவசரத்தில் பார்த்திங்கன்னா விளக்கு பை எடுத்துகிட்டு வரதுக்கு மறந்துட்டேன். டெய்லியுமே தீபம் போடுவேன். இன்றைக்கி எடுத்துகிட்டு வர மறந்தாச்சு. எப்போதுமே கோயிலுக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 8:45, சில சமயம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் 9 மணி கூட ஆகிடும் வீட்டுக்கு வரத்துக்கு. மேலே ஏறுறதுக்கு முன்னாடி பூ பூத்துனது எல்லாமே பறிச்சிட்டேன். இன்றைக்கி நிறமாக சுவாமி படங்களுக்கு எல்லா பூவும் வைக்கலான்ட்டு பறிச்சிட்டு இருந்தேன். மேலே ஒரு தடவை ஏறி அப்புறம் திருப்பின்னு ஒரு வாட்டி கீழே இறங்கி வரணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூ பறிக்கணும்னா நல்லா கையோடவே பறிச்சுட்டு போயிடலாமேன்ட்டு பறிச்சிட்டு இருந்தேன். சில்கி குட்டி வெளியில் நிற்கிது. காலையில் அதுக்கு பிஸ்கட் போட்டாச்சு, அதனால தான் உள்ளே விடலை, வெளியில் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிது. மணி பார்த்திங்கன்னா 8:45 ஆக போகுது. பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. நேற்று திடீர்னு ஊருக்கு போயிட்டு வந்தேங்க. வீட்டுக்கு வரும்போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வந்ததுமே ரொம்ப டயர்டு. ஏன்னா காலையில் போயிட்டு உடனே ரிட்டர்ன் வந்ததுனால ஒன்றும் முடியல. நைட்டு டிஃபன் கூட செய்யலைங்க. ப்ரெட் இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போதைக்கு வீடு இந்த நிலைமைக்கு தான் இருக்குது. நேற்று கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தால் இப்போ கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருந்திருக்கும். அதனால் நேற்று டயர்டில் எதுவுமே என்னால் செய்யறதுக்கு முடியல. சரி ஒரேடியாக பசங்களை இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறமா செஞ்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். அன்றைக்கி நம்ம செடியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ செம்பருத்தி பூ பூத்துருக்குதுங்க. காலையில் ஒரு 6 பூக்கிட்ட பறித்து கொண்டு போய் கோயிலில் சாமிக்கு வச்சுட்டு வந்திருக்கிறேன். எவ்வளோ பூ பூத்துருக்குது. இன்றைக்கி சமையலும் ரொம்ப சிம்பிள் தாங்க. சாதனா அப்பாவுக்கு இன்றைக்கி லஞ்சு பேக் பண்ணுற வேலை இல்லை, பசங்களுக்கு மட்டும்தான். இது நேற்று வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்னும், அப்புறம் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு இது பொம்மைக்கர்னெட் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். 2 வாங்கிட்டு வந்துருந்தேன். அப்புறம் இதில் மாங்காய் கட் பண்ணினது இருக்குது. இதில் புதினா கொத்தமல்லி தழை வச்சுருக்கிறேன். காலையில் டிஃபன் வேலையை முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும்தான் க்ளீன் பண்ணினேன். பாத்திரம் விளக்குன அவ்வளோதான். இது அதுக்கப்புறம் சேர்ந்த பாத்திரம் என்ன கிடக்குது, சாப்பிட்டுட்டு ஒரு இடையே விளக்கிடலான்ட்டு இருக்கிறேன். இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப சிம்பிள் தாங்க. ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். தக்காளி தொக்கும் சப்பாத்தியும் தான் பண்ணியிருந்தேன். கோதுமை மாவுலாம் காலி ஆகிடுச்சு. இருந்ததை வச்சு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். மேகி இருந்தது, மேகி செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டுக்கிட்டு சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பால் காய்ச்சினது மூடி வைக்கவே இல்லை, மறந்துட்டேன். இதை மூடி வைக்கணும். கொஞ்சம் க்ளீனிங் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க சாப்பிட போகிறோம். ரொம்ப கண்ணாப்பண்ணு இருக்குது. வீடு இப்போதைக்கு என்ன நிலமையில் இருக்குன்னு காமிக்கிறேன். இன்னும் பெருக்கெல்லாம் தெரியல, அதனால தான் இந்தளவுக்கு மோசமாக இருக்குது. பசங்க சாப்பிட்டது அப்படியே வச்சுட்டு போயிட்டான். லேப்டாப் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டான் வெற்றிக்குட்டி. எப்போதும் பார்த்தானா எடுத்து வச்சிருவான். எடுத்து கூட வைக்கல, டைம் ஆகிடுச்சுன்னுட்டு கிளம்பிட்டாங்க. பாருங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏதோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓப்பன் பண்ணி தேடி இருக்கிறான். அதுவும் அப்படியே வச்சுட்டு ஓப்பன்லேயே வச்சுட்டு போயிட்டான். இது பார்த்திங்கன்னா துவைச்ச துணி இன்னும் எடுத்து வைக்கல, அதான் எடுத்து வைக்கணும். இது மாட்டுக்கு தீவனம் இருக்குதுங்க. அந்த வாளியில் கீழே கொண்டு வச்சோம்னா குரங்கு வைக்க மாட்டேங்குது, எல்லாம் கொட்டி விட்டுடுது. அதனால் இப்போ வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருக்கிறேன். பார்க்க அசிங்கமாக தான் இருக்குது. அப்புறம் இதை நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கான ட்ரைபேடுங்க. இது பழசு உடஞ்சது, இது இப்போ வாங்கினது. இது அந்த மூலையில் வைப்பேன். இப்போ அடிக்கடி கரண்ட்டு போகிறதுனால பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் முன்னாடி நாங்கள் வச்சுருந்தோம். இன்வெர்ட்ரு பேட்ரி போயிடுச்சு. அப்படியே இப்போ பேட்ரி பார்த்திங்கன்னா மாற்றிட்டு வேறு வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அது அன்றைக்கி அந்த பேட்ரி பழசு எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் தான் நிற்கும். சரி கரண்ட்டு போன இடத்துல வைஃபை கனெக்ஷனாவது கிடைக்கட்டுமே ட்ரை பண்ணி பார்த்தாரு, அதுவும் செட் ஆகலை. அது மிஷின் எடுத்தது அப்படியே கண்ணாமண்ணான்னு போட்டு வச்சுருக்கிறாரு. இனிமேல் தான் எடுத்து வைக்கணும். அப்புறம் இந்த டிவி ஸ்டாண்ட் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப டஸ்ட்டாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் சும்மா மேலோட்டமாக க்ளீன் பண்ணதோடு சரி.
அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணல, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த கட்டைப்பையில் வந்து ரேஷனில் வாங்கின கோதுமைங்க, இன்னும் வந்து அரைக்கலை. அது கழுவி காய வச்சுட்டு தான் அரைக்கணும். குரங்கு தொல்லை ரொம்ப அதிகமாகவும் இருக்குது இந்த ஒரு வாரமாக. பத்தாததுக்கு இடையில அப்பப்போ மழையும் பெஞ்சதுனால வாங்கிட்டு வந்து அந்த கட்டைப்பையோட வச்சுருக்கிறேன். இது எங்கே வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா எறும்பு வருதுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி இங்கே வச்சுட்டு எறும்பு மருந்து சுற்றிலும் போட்டு விட்டுருந்தேன். அன்றைக்கி மழை பெஞ்சுதுங்க, சரியான மழை பெஞ்சுது. ஜன்னல் வந்து லாக்கில் தான் இருந்தது, இருந்தாலுமே அப்படியே வந்து தண்ணி லைட்டாக சாரல் அடித்து இது செவர்லெலாம் பாருங்கள், அப்படி கோடு கூட தெரியுதுங்களா என்ன தெரியல, வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல, கோடு கூட தெரியுது. அப்படியே அந்த தண்ணியெலாம் ஒழுவி அப்படியே அந்த எறும்பு மருந்தெல்லாம் காஞ்சி போயிருக்குது. சுத்தமாக பெருக்கி தள்ளிட்டு இன்றைக்கி மாப்பு வேறு போடணும், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, அதனால் சரி இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரேடியாக மாப்பு போடலான்னு இருக்கேன். அப்புறம் இந்த டப்பு வந்து தான் அங்கே உடஞ்சி போயிடுச்சு. இதை தான் வச்சு இவ்வளோ நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா துணி, காஞ்சி துணி மடித்து எடுத்துகிட்டு வர்றது, துவச்சி துணி இதில் எடுத்து போட்டு போய் காய வைக்கிறது, இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இது உடஞ்சிச்சுங்கிறனால தான் இந்த டப்பு வாங்கியிருக்கேன். இதை வந்து கட்டிலுக்கீழெல்லாம் தள்ள முடியாது, வெளியிலே தான் அசிங்கமாக இருக்கும். இதில் கூட கட்டிலுக்கீழே தள்ளி வச்சுருவேன், ஒன்றும் வெளியில் இருந்தால் கூட தெரியாது. அதனால் அந்த சைஸில் வந்து வாங்கிட்டேன். காலையில் மிஷினில் துணியும் போட்டு விட்டேன். போட்டு விட்டுட்டு பாருங்கள், ப்ளே பண்ணாமல் விட்டுட்டு போயிருக்கேன் பாருங்கள். இந்நேரம் பாதி துவச்சிருக்கும். இனிமேல் துவச்சதுக்கப்புறம் தான் வந்து காய வைக்கணும். அப்புறம் இந்த கோதுமை இன்றைக்கி எப்படியாவது கழுவி மேலே போய் காய வைக்க போகிறேன். மழை வந்தாலும் குரங்கு வந்தாலும் பார்த்துக்க வேண்டியதான். மழை வந்ததுன்னா இங்கே வீட்டுக்குள்ளேயே வந்து காற்றுல 1 நேரம் விட்டு வேண்டியதான். அப்பப்போ வெயில் காட்டும் போது காய வச்சு அரைச்சிக்க வேண்டியதான். ஏன்னா சுத்தமாக கோதுமை மாவில் காலி ஆகிடுச்சு. இப்போதைக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலமையில தான் இருக்குது. ரூமில் அதுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் வந்து மாற்றணும், பெட்ஷீட்லாம் மாற்றணும். உதறிட்டு வந்து வேறு போட்டு விட்டுட்டு பெருக்கி தள்ளணும், போடணும். இந்த ரூம் இன்னும் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்கும். இன்னும் வந்து தலைவாணிலாம் எடுத்து வைக்கல. காலையில் ஏஞ்சது அப்படி அப்படியே கிடக்குது. சாதனம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து சரி பண்ணி வச்சு கொடுத்துட்டு போயிடுவேன். இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். 7 மணி போல் தான் எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா டிஃபன் வேலையை வந்து பண்ணினேன். அதனால் அவளும் வந்து செய்யலை. அதனால் நம்ம தான் கிடக்குது. இதெல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு வீடு எப்படி இருக்குதுன்னுங்கிறத நான் காமிக்கிறேன்.
ஒரு 1 ஹவருக்கு மேலே வேலை செஞ்சுட்டு தாங்க வந்து இருக்கிறேன். இன்னும் சின்ன சின்ன வேலைகள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இன்றைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளீனிங் வேலை, இந்த ஜன்னல் கொஞ்சம் ஒட்டடை அடித்தேன், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு மேலே கொஞ்சம் கண்ணாபின்னான்னு இருக்குது, அதை க்ளீன் பண்ணினேன். இந்த ஃபோட்டோலாம் கொஞ்சம் அந்த டஸ்ட்டாக இருந்தது, அது துடைச்சது. மெயினாக அந்த ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணினேன். இந்த க்ளீனிங் வேலையை வந்து முடிச்சு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா எப்போதுமே வந்து என்னுடைய ரெகுலர் ரொட்டீன் வந்து இது தாங்க. ஏதாவது கண்ணாபின்னாண்டு இருந்தால் ஓரடங்கு எடுத்து வச்சுட்டு பெருக்கி தள்ளிடுவேன். ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து கிச்சன் வேலையை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். இன்றைக்கி எதுவுமே வந்து பண்ணலை. ஏன்னா நேற்று ஊருக்கு வந்து போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் எந்த வேலையுமே செய்யலை. சரி இன்றைக்கி ஒரேடியாக வந்து பார்த்துக்கலான்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. இருந்தாலும் வீடு பார்க்க ரொம்ப மோசமாக இருந்தது. அது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருந்தது. டென்ஷனாக இருக்கிறத விட பேசாமல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்ட்டு தான் கடகடன்னு எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு கிட்ட ஆக போதும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதுமை மட்டும் வந்து கழுவி வெய்ய வரதுக்கு முன்னாடி மேலே போய் காய வச்சுட்டு வந்துடலான்ட்டு இருக்கிறேன். இப்போ ஆல்ரெடி வெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி அதுக்கு முன்னாடி வந்து காய வச்சுட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இந்த புதுசாக வாங்கின கூடை, இந்த கூடையில் தாங்க இப்போதைக்கு நான் வந்து இந்த கோதுமையை வந்து அலச போகிறேன். இந்த கூடை வந்து மெயினாக இந்த துணி வந்து மடித்து எடுத்துகிட்டு வரத்துக்கும் துவைச்சி துணி இதில் போட்டு காய வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இது பாத்ரூம்லலாம் போட்டு யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் வந்து இதில் தான் வந்து கோதுமை கழுவிக்க போகிறேன். மேலே வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்குது, மேலே கழுவினா சரி வராதுன்ட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீழே இந்த இடம் கொஞ்சம் நல்லா நிழலாக இருக்கும். அதனால் இங்கே வந்து நல்லா வந்து தண்ணி தெளிவாக வர அளவுக்கு நல்லா வந்து தேய்ச்சி கழுவிட்டேன். கல்லுலாம் கிடையாதுங்க. இந்த மேலே இந்த கப்பி கிடக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான். அது தண்ணி ஊற்ற ஊற்ற அப்படியே மேலே மிதந்துட்டு வரும். அதை தண்ணி ஊற்றிடலாம். நல்லா தண்ணி தெளிவாக வர அளவுக்கு கழுவிட்டு அதுக்கப்புறமா மேலே கொண்டு போய் மொட்டை மாடியில் வந்து காய வச்சுட்டேன். இது காய வச்சுட்டேனே தவிர வந்து இதுக்கு மேலேயும் கீழேயும் வந்து அத்தனை வாட்டி ஏறி ஏறி இறங்கணுங்க. ஏன்னா எப்போ எந்த டைமில் குரங்கு வரணும்னு வந்து சொல்ல முடியாது. இதை காய வைக்கிறதுக்குள்ளே ஒரு பாடம் ஆகிடுவேன். இதுக்கு பேசாமல் கடையில் கோதுமை மாவு வாங்கிடலாம் தான். இருந்தாலும் சரி அது அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்மளுக்கு ரேஷனில் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதையே வந்து வாங்காமல் விடணும்னு சொல்லிவிட்டு நான் அதை எப்போதுமே கோதுமை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன். எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த வாட்டி 5 கிலோ வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா ஒன்று வேலை கொஞ்சம் மெனக்கொண்டணும், அவ்வளோதான். இது காய வச்சு அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா காய வைக்கிறதுக்குள்ளே நல்ல வெயில் வந்துருச்சுங்க. ஒரு ஓரமாக தான் போட்டிருக்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ரோஸ் செடி வந்து வச்சுருப்பேன். இந்த வெயிலுக்கு இப்போ நல்லா வந்து பூ பூக்குதுங்க. நேற்றுலாம் இன்னும் கொஞ்சம் நிறையவே பூ பூத்துருந்தது, இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது. அது பார்க்கவே அழகாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இது முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 20 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இந்த சாப்பிட்டுட்டு இந்த வேலையெல்லாம் வந்து செய்ய முடியாதுங்கிறனால தான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக முடித்தேன். இன்றைக்கி வந்து டிஃபன் மட்டும்தாங்க வந்து பண்ணியிருந்தேன். நாங்கள் மட்டும்தானே அப்படிங்கிறனால சப்பாத்தியும் தக்காளி தொக்கு மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தேன். வாரத்தில் ஒரு நாள் பசங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்து அனுப்புவேன். ஒரு நாளைக்கு இட்லி, ஒரு நாளைக்கு இதுமாரி சப்பாத்தின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சப்பாத்தி தான் கேட்டிருந்தாங்க. 2 வேளைக்குமே வந்து சப்பாத்தி தான். நைட்டுக்கு வந்து எதாவது கொஞ்சமாக சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி செய்யலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். சப்பாத்தி போட்டது வந்து ஒன்று இருக்குது. வந்து திருப்பி வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு அலுப்பாக இருக்குது. அதனால் அந்த ஒரு சப்பாத்தி மட்டும் வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். கையோட வந்து காஃபியும் குடிச்சிக்க போகிறேன். அந்த அடுப்பில் பாலை வச்சுருக்கிறேன். மேலே போயிட்டு வந்தது வேர்வை தாங்கவே இல்லைங்க. ஊற்றிக்கிட்டே இருக்குது. தொடச்சிக்கிட்டே தான் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளுக்கு கைக்கு வாட்ட அந்த ஷால் தாங்க, அந்த ஷாலு தான் தொடச்சிக்கிறது. சாப்பிட்டதுக்கப்புறமா அப்புறம் ஒன்றும் பெருசாக வேலை எதுவுமே கிடையாதுங்க. நிறைய க்ளீனிங் வேலைலாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த வேலையோட இன்றைக்கி வந்து முடிச்சிட்டேன். ஃபுல்லாக வந்து நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ, லாங் வீடியோ எடிட் பண்ணுறது, வாய்ஸ் கொடுக்கறது, அதுமாரி அப்படியே போயிட்டுருந்தது. கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபோன் பார்க்குறதுன்னு இப்படியே தாங்க பொழுது போகுது. அப்புறம் வந்து மதியத்துக்கு மேலே வந்து அப்புறம் பசங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தது இருந்தது. அதை தான் வந்து வேக வச்சுருந்தேன். ஸ்கூல் பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடியே வேக வச்சு ஆற வச்சுட்டேன். அதுதான் தனித்தனியாக எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம தெரிஞ்ச அக்கா, நம்ம ஃப்ரெண்டு தான், அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்வீட் கார்னு இதெல்லாம் வாங்கினோம்னா அது தனித்தனியாக உரிச்சி எடுக்கிறதுக்கு மயங்கிக்கிட்டே அதை நான் வாங்குறதே இல்லை கீதா அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரொம்ப ஈஸி தாங்க்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். மெயினாக அவங்களுக்காகவே நான் அந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். நம்ம அது ஒன்று ஒன்றா வந்து உரிச்சி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வேக வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எப்படி வந்து நீங்கள் அது பண்ணாலுமே இப்போ நான் காமிக்கிற மெத்தடில் வந்து செஞ்சு படுங்க. ரொம்ப ஈஸி தான். அந்த ஒரு லைனை மட்டும் அந்த நைஃபை வச்சு கொஞ்சம் லைட்டாக நெம்பி விட்டு அந்த ஒரு லைனை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அந்த கட்டை விரலாலே அந்த நிமித்தி எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதேமாரி நீங்கள் பண்ணாலே ரொம்ப ஈஸி தான் இது எடுக்கிறது.
இது நம்ம வேக வச்சதுக்கப்புறம் நைஃபால் கூட வந்து அப்படியே வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிகிட்டே வரலாம் தான். இருந்தாலும் அதை விட இது வந்து இதுமாரி பண்ணும்போது இன்னும் பார்க்க நல்ல முத்து முத்தாக வந்து வரும். நம்ம நைஃபால் கட் பண்ணும்போது சில சமயம் வந்து பாதி பாதியாக கட் ஆகிடும். அதனால் கையால் இதுமாரி வந்து நான் உரித்து எடுத்துப்பேன். அதை நான் இப்போ இன்றைக்கி வேக வச்சதுக்கப்புறம் இதை உரித்து எடுத்தது தான். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி சேம் இதே மெத்தடு தான். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இந்த டிப்பு ஃபாலோ பண்ணுவீங்க. நம்ம அக்கா வந்து கேட்டதுக்காக அவங்களுக்காக இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன். ஏன்னா அவங்க இதை உரிக்கிறதுக்கு மயங்கிக்கிட்டு இதை நான் வாங்குறதே இல்லை, அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாலும் வந்து வெளியில் வந்து இதை உட்காந்துட்டு கடிச்சு சாப்பிட ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்ப்பாங்க. அவங்க பார்ப்பாங்கங்கிறனால தான் இந்த வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். இது நிறைய பேருக்கும் வந்து இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டுருந்ததுங்கிறத நான் இன்றைக்கி விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஹைப்பும் கண்டிப்பாக வந்து கொடுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் பார்க்கலாம்.